ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பறவைகளுக்கான ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீடர் தான் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்வீட் டப்பா, ஒரு வாட்டர் கேன், ஒரு ஃபெவிக்விக், ஒரு கத்தி. இப்போ வந்து நம்ம இந்த டப்பாவை எடுத்துக்கலாம். இந்த டப்பா வந்து இந்த மேல் மூடி வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமே இந்த டப்பாவில் இந்த வாட்டர் கேன் மூடி இருக்குல்ல, அது வந்து சென்டரோட கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபெவிக்விக்கை கட் பண்ணிட்டு நான் ஒட்டுறேன். இப்போ வந்து அந்த கரெக்டாக ஒரு 2 சொட்டு விட்டால் போதும். இது ஃபெவிக்விக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் ஒட்டிக்கும். இப்போ வந்து கரெக்டாக அந்த மூடி ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா போதும், அந்த மூடி வந்து அதே ஒட்டிக்கும் இதில் டப்பாவில் வந்து. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த லெவல் வந்து பார்க்கணும் கரெக்டாக. இந்த டப்பாவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு கத்தியை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த டப்பாவோட மட்டத்துக்கு. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமேட்டு அந்த வாட்டர் கேனை வச்சு செட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அந்த ஓட்டப்பட்ட இடம் வந்து. அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ இந்த வாட்டர் கேனில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வந்து வாளியில் இருக்க தண்ணி அப்படியே வச்சு ஊற்றிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 1 லிட்டரில் அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குடம் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு திரும்பி ஒரு குடம் ஏமாந்துக்கிறேன். அந்த இதில் அந்த வாட்டர் கேனில் ஒரு ஓட்டை போட்டோம்ல, அந்த அளவுக்கு ஊற்றினா நமக்கு வந்து போதும். இப்போ வந்து இந்த வாட்டர் கேனை வெளியே எடுத்துக்கிட்டு இந்த மூடி இருக்குல்ல ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ரிட்டன் அதே பொசிஷன்லேயே வச்சு மூடிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து மூடிக்கிறேன். மூடிட்டு மூடுறது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா டைட்டாக முடிக்கணும், கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லாமல். இப்போ வந்து இதை அப்படியே நான் கவுத்து வச்சுறேன். இப்போ பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க தண்ணிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ வந்து அதில் இருக்க ஃபுல் தண்ணியும் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் வாளியில் தண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த வாளி தண்ணியிலேருந்து குவளையில் மோந்து இதில் வந்து ஊற்றிக்கங்க. அப்படின்னா தான் அதில் இருக்க தண்ணி அப்படியே இருக்கும், இதில் கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ வந்து நான் அந்த கரெக்டாக அந்த மட்டத்தை இந்த வாட்டர் கேனில் வச்சோம்ல, அந்த மட்டம் அளவுக்கு வந்து ஊற்றிக்கிறேன். நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அன்றைக்கி லைட்டாக வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பபிள்ஸ் போதில், அதெல்லாம் அந்த வேஸ்ட்டு பபிள்ஸு உள்ளே இருக்க ஆக்சிஜனுக்காக போகிறது. அப்படின்னா தான் நமக்கு வெளியே வந்து தண்ணி வரும். பபிள்ஸ் போலாட்டி நமக்கு வந்து வெளியே தண்ணி வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது மாதிரி பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கா, அது மாதிரி அந்த பபிள்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த தண்ணி பறவைகள் வந்து குடிக்க அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபில் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா டப்பாவே வெளியே போய் நான் கொஞ்சம் ஓட்டை வந்து மேலே ஏற்றி போட்டேன் நாட்டுக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ டப்பா வச்சு பண்ணுறோம்ல, குருவி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்களும் வேணால் இது செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சு மொட்டை மேலே கொண்டு வச்சிங்கன்னா குருவி வந்து தண்ணி குடிச்சிக்கும். இப்போ வந்து நான் தண்ணியை இப்போ தான் தண்ணி வந்து இதில் ஃபில் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், நமக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீடர் ரெடி. இப்போ இதை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிந்தது. வந்து நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் நம்ம வாட்டர் ஃபீடர். இப்போ வந்து அந்த வாட்டர் கேனில் இதில் அதுக்காக தான் அந்த பபிள்ஸ் வந்து உள்ளார ஏறும்.